Good evening, everyone, and welcome back to Business Conversations. Today, I have Giri Babu, a tax consultant, and a very interesting personality that I've known for a few months now. So let's get to know him. Hello, Giri. How are you? Hi, sir. I'm fine. How are you? I'm doing great, Giri. Thank you for joining this Good, good. session and giving your time. I know you are busy on these Sunday evenings, but I'm so glad you joined to share your valuable input. Thank you, sir. Also, thank you very much for giving this opportunity. Thank you. Great. So, Giri, நீங்க உங்க பிசினஸ் பத்தி சொல்லுங்க. என்ன பண்றீங்க? மெயினா என்னென்ன சர்வீசஸ் ஆஃபர் பண்றீங்கன்னு சொல்லுங்க. Okay, sir. First of all, my name is Giri Babu. My company name is Online Tax Filings. And mainly நாங்க வந்து business peopleக்கு வந்து ஸோ பிசினஸ் என்னன்னாவே கண்டிப்பா ஸ்டாச்சுரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பிசினஸ் பண்ணா கவர்மெண்ட் வந்து நம்மளோட பிசினஸ் இன்டைரக்ட் பார்ட்னர். நம்மளும் ஒரு பிசினஸ் பண்ண போற ப்ராஃபிட்ல ஷேரிங்ன்றது வந்து பார்ட்னருக்கே கொடுக்க மாட்டோம். பட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பண்றீங்களோ இல்லையோ ப்ராஃபிட்ல வி ஹேவ் டு ஷேர். பட் அந்த மாதிரி ப்ராஃபிட் ஷேர் கொடுக்கும்போது there is a income tax law, GST law, TDS, PF, ES இது மாதிரி எக்கச்சக்கமான லாஸ் இருக்கு. இதெல்லாம் as a business person பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர்த்து இதுல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ we are supporting business people to get out of this kind of compliance, legal compliance வந்து வெளியே வரதுக்கும் tax savings பண்றதுக்கும் we are help பண்றோம். Also accounts maintenance பண்றது, that's our main motto. The company வந்து online tax filing ன்னு சொல்லிட்டு apart from that I am giving a trainings to BCom and MBA graduates. those people are அவங்க தான் வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண போறது. சொல்ல போனா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பில்லர்னு சொல்லலாம். எந்த ஒரு பிசினஸ் வந்து ஹிடன் பில்லர்ஸ். ஸோ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பர் இல்லைன்னா நத்திங் வில் கோ ரைட். ஸோ அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய பிகாம் எம்பிஏ கிராஜுவேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் நாலேஜ் நாட் ஹெல்பிங் டு ரன் எ பிசினஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலா எப்படி இருக்கும், ஜஸ்ட் கிவிங் ட்ரைனிங்ஸ் ஃபார் தேம் ஃபார் தேர் கரியர் க்ரோத்ஸ் ஆல்சோ. எஸ் சார். So the tax consulting நீங்க சொல்றது, so what all do you train them on? It's mainly on practical application of your knowledge or just general education on income tax and stuff? No. It's a practical about accounting, GST, taxation, all TDS, income tax, what and all mandatory to for an accountant. Simply says, what are the things are mandatory to know as accountant. நம்மள பார்த்தா ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு பேசிக்கா தெரிஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு அவங்க தெரிஞ்சு தேர் வேஸ்டிங் 5 years of time. So 5 years is very huge, right? So other junior accountant, senior accountant எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. If you have a knowledge, you are senior. If you don't have a knowledge, even the 10 years experience, you are junior only. So அந்த practical implementation வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் அந்த அவங்களுக்கு. ஸோ அப்படி என்ன ஆகுதுன்னா 5 years growth வந்து அவங்க இன்னும் ஸ்பீடா அவங்க மூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிக்கலா என்ன இருக்கும், ஏன்னா சேவர் எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ்டி புக் எடுத்தா இருக்கும் 2000 pagesக்கு 2000 pages படிக்கணுமான்னு பட் நாட் அட் ஆல் ரிக்வயர்ட். அதுல என்ன வேணுமோ அது மட்டும் ப்ராக்டிக்கலா சொல்லும் போது அவங்களுக்கும் கிளியர் ஆகுது. GST is so complicated. சரிங்களா, நான் ஆரம்பிக்கும் போது வந்தது ஒண்ணு, நாங்க புரிஞ்சது ஒண்ணு, அதுக்கப்புறம் போக மாறிண்டே போயிடுச்சு. So it's become very complicated for people, at least like me, to understand what is required and what are the requirements. Even though for professionals, if you are updated, it's easy. Otherwise, it's complicated for even professionals too. இன்ஃபேக்ட் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு பிசினஸ் மேன் அட்லீஸ்ட் ஜிஎஸ்டி பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் பிசினஸ் அண்ட் ரன் பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் மெயின் கான்செப்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்னிங் சம் ப்ரொஃபஷனல் ஃபீஸ்னு வச்சுங்க, உங்களுக்கு டிடிஎஸ் ஒன்று பிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு இடத்துல ரெண்ட் கேட்கணும், அவங்களும் டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க. நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணீங்கன்னா பிஎஃப் இஎஸ்ன்னு பிடிச்சிருப்பாங்க. இன்கேஸ் நீங்க வந்து பிசினஸ் நல்லா பண்றீங்க, ஒரு ப்ராஃபிட் வரும், அதுக்கு இன்கம் டாக்ஸ் தனியா கட்டுவீங்க இயர்லி ஒன்ஸ். இதெல்லாம் நீங்க வந்து கார்பரேஷன் வருவாங்க, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டுங்கன்னு. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் பண்ண போனா ஐ கோட் பண்ணுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, ஃபுட் லைசன்ஸ் எங்கன்னு கேட்பேன். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மேனுக்கு பிசினஸ் ரன் பண்ணும்போது எல்லா பக்கத்துல இருந்து அவங்க விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க சொல்யூஷன் கொடுக்கறது ஒரு ப்ரொஃபஷனல் தேவை. தட்ஸ் வாட் வி ஆர் ரன்னிங் சர்வீசஸ். பிசினஸ் மேன் அவங்க பிசினஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். எங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மேன் ஹேஸ் டு 100% ஃபோக்கஸ் ஆன் தேர் பிசினஸ் growth only. சொன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. ஸோ we are giving solution for that. Which is very good. Actually, I should thank people like you who are also helping us out. As I said, you remove a lot of headache for us that we don't want to get into. It's not a specialty also. COVID situation இருக்குது உங்களுக்கு தெரியும். So அது உங்க business affect ஆயிருக்கு. Has it been down? Has it gone back? How is it been? Actually எங்க சொல்ல போனா எனக்கு அது கோவிட் ஃபுல்லா எனக்கு பிளஸ்ஸா தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் கோவிட் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டாக்ஸ் ஃபைலிங்ஸ் மட்டும் தர்மிஸ் என்னோட ப்ரொஃபஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் கோவிட் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் 2 கன்சல்டன்ஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து ட்ரைனிங்ஸும். செகண்ட் வந்து ஏஎல்சின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், அக்கௌண்டன்ஸ் லேர்னிங் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு. அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் கண்டு செப்பரேட்டாக தெர் இஸ் அ கம்யூனிட்டி. ஏன்னா ஒரு அக்கௌண்டன்ட் ஒர்க் பண்றாங்கன்னா, ஒரு ஃபினான்ஸ் பர்சன் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை, டவுட்ஸ் வருது, கிளாரிஃபிகேஷன் வருது, என்ன ஒரு விதமான சப்போர்ட்ஸும் கிடைக்கிறது இல்லை. ஸோ தட் ஐம் கிரியேட்டட் அ community. So right very initially in Hyderabad,
as well as சென்னை. ஸோ 2 ஸ்டேட்ஸ்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் கோயிங் வெரி வெல். ஸோ சொல்ல எனக்கு ப்ளஸ்ஸாக தான் முடிஞ்சது. பட் கோவிட்னால யாருக்கு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்ஸ் சில பேருக்கு அஃபெக்ட் இருந்தது. அது எஸ்பெஷலி சொல்ல போனால் சிம்பிளி லக்ஸரி ரிலேட்டட்னு சொல்லலாம். லக்ஸரி ரிலேட்டட்னா என்னோட அத்தியாவசர பொருட்கள் அத்தியாவசர தேவைகள் இல்லாம மற்றபடி வேற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் லக்ஸரி கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஏசி வாங்கணும், நான் ஒரு டூரிசம் போகணும், இல்லை நான் வந்து ஒரு ஒரு காஸ்ட்லி கிளாத்ஸ் வாங்கணும், இல்லைனா வந்து எக்ஸாம்பிள் சொல்ல ஃபேஷியல் கூட பண்ணணும், நல்லா ஸ்பெஷலாக பண்ணணும். ஸோ இதெல்லாம் காஸ்ட் ஆகுதா? ஸோ வி கேன் அவாய்ட் இட். ஸோ அப்படின்னா அந்த மாதிரி பிசினஸ் அஃபெக்ட் ஆச்சு. பட் எவ்ரி திங் வில் பேக் டு ட்ராக். ஆஃப்டர் ஜான்வரிக்கு மேலே எல்லாமே பேக் டு ட்ராக் ஆகிடும். ஸோ நதிங் டு வரி. இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் தட்ஸ் been a very big positive. நான் பேசின எல்லாரும் all the business people also நீங்க சொன்ன மாதிரி essentials have not been affected. அதுல எல்லாமே it's been pretty much full shutdown இருக்கும்போது எல்லாமே அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் I think most of the essential businesses have come back on track. Those sort of things that are not essential அது கண்டிப்பா இன்னும் அஃபெக்ட் ஆயிட்டா இருக்கு because people can't move around and that restriction இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு that I think has definitely been a positive. So COVID-னால எல்லாரும் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு பொதுவா இருக்கிற ஒரு notion is not true. So I think the economy is coming back. That is a very big positive. And நீங்க சொன்ன மாதிரி I think the vaccine வந்த உடனே I think we will definitely go back to our normal way of living. It's like a fever. அவ்வளவுதான் fever. COVID வந்துச்சு அப்ப ஊசி போட்டு வாப்பா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். கண்டிப்பா அந்த மாதிரி தான் ஆக போகுது. முன்னாடி பார்க்கும்போது அந்த நம்ம மத்த டிசீஸ் வரும்போது ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருந்தது. Maybe not to this extent. We came and we adapted and we moved on. எஸ் பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு சொல்ல விருப்பப்படுறேன் சார் பிசினஸ் பீப்புளுக்கு எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலா அது கொரோனான்றது ஒரு ஆப்ஷன் அவ்வளவுதான். தட் மீன்ஸ் ஒரு ப்ராப்ளம் அவ்வளவுதான். பிசினஸ் மேன் வந்து ரெகுலரா ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூட கம்பேர் பண்ணி ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. இப்ப கொரோனா இருக்கு, நாளைக்கு ஏதாவது புதுசா ஏதாச்சும் புதுசா வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம பிசினஸ் பண்றதுக்கான பிளேஸ்ல இருக்கணும். இன்னும் நிறைய பிசினஸ் மேனுக்கு என்னோட கிளைண்ட்ஸ்க்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 2 months தே சஃபர்ட். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டேட்குள்ள இந்தியாவுக்குள்ள பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இன்டர்நேஷனல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே டெக்னாலஜி யூஸ் பண்றேன் சொல்றாங்க சார் ஃபர்ஸ்ட் 2 months டிப் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ வந்து என்னோட சர்க்கிள்ன்றது பெருசா இருக்கு. இட்ஸ் கிவன் a குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதை எப்படி சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணி போறதை பேஸ் பண்ணா பிசினஸ் மேன் நம்ம இங்க இருக்கோம். எதுவுமே சும்மா கிடைக்காதுல்ல. we have to try something. so that covid is just ஒரு பின் அவ்வளவுதான். ஒரு நம்மள வந்து நெக்ஸ்ட் செக்ஷன் கொண்டு போயிருக்கு. அது பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். so as a business person we have to be in positive mode always. இல்ல நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. see I think the important part is that in difficult times also I think opportunity ன்னு வரும்போது அதுக்கு போய் நம்ம should go and grab it. நீங்க சொன்ன மாதிரி every bad situation brings also a positive side. so அது நீங்க சொன்ன மாதிரி people who have gone and taken advantage of that have grown their business, and people who have sat back and kept complaining about COVID are still complaining about COVID even now also. so I think that is a very positive approach to the COVID situation. Tell me more about yourself as a person. Where are you from? What is your family and what do you do? ஆக்சுவலா சார் சிம்பிளா ஸ்வீட்டா முடிச்சிடறேன். என்னோட பேர் வந்து கிரி பாபு சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலா வந்து நம்ம நேட்டிவ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். நான் படிச்சது எல்லாமே தெலுங்கு மீடியம் தான். ஸோ +2 வரைக்கும் தெலுங்கு மீடியம் தான் படிச்சது. ஆக்சுவலா இங்கிலீஷ்ன்றது நம்மளுக்கு அதிக மீதம் தான் ஓப்பனாக சொல்ல போனா. ஸோ ஆஃப்டர் சிஏக்காக தான் நான் சென்னைக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சது என் வீட்டு சைஸ்ல எங்க போர்டே இருக்கு. ஸோ அந்த போர்டில் இங்க ஸ்டார்ட் பண்ண எண்டு வரைக்கும் ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் இருந்தது. அந்த தமிழும் எனக்கு அந்த அளவுக்கு வராது. நான் ஃபுல் ஃபிளெட்ஜட் தெலுங்குல இருந்தது. பட் சென்னைக்கு வந்த பிறகு ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தமிழும் கத்துக்கிட்டோம். அண்ட் கத்துக்கிட்டா ஜஸ்ட் ஸ்டார்டட் மை ப்ராக்டிஸ். ஏன்னா இங்கிலீஷ் தெரியாத அந்த ப்ராப்ளம் இருந்தது. இன்னொன்று நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து அக்கௌண்ட்ஸ்க்கு ஜம்ப் பண்ணுவேன். ஆக்சுவலா இன்ஜினியரிங் சைட் போக வேண்டியது ஏதோ கடவுள் புடத்துல சுத்தி இந்த பக்கம் வந்தேன். பட் இந்த இனிவே அதான் யாராருக்கு என்ன எழுதி வச்சிருக்க அதான் கரெக்டா நடக்கும். ஸோ இங்க வந்த பிறகு ஜஸ்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் ஆடிட்டர் ஆஃபீஸ் அண்ட் கெட்டிங் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டே வந்து ஜஸ்ட் ஐ ஸ்டார்டட் மை ஓன். 2017ல இருந்து நான் ஸ்டார்டட் மை 100% ஓன். அதுக்கு முன்னாடி வந்து பார்ஷியலா பார்ட் டைம் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2017ல ஸ்டார்டட் மை 100% ஓன். ஸோ 3 years now we have a main office at T Nagar, பாண்டிபஜர்ல டி நகர் ஆஃபீஸ்ல இருக்கு. அண்ட் வி ஹேவ் பிரான்ச் ஆஃபீஸ் அட் பெங்களூர். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இன் அதர் எல்லா ஸ்டேட்ஸ்மே இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டேட்ஸ்மே ஹேவ் டைப் வித் ப்ரொஃபஷனல்ஸ். நான் பிரான்ச் ஆஃபீஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ப்ரொஃபஷனல் டைப் பண்ணது ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஸோ வி ஹேவ் டைப்ஸ். ஸோ டியூரிங் ட்ரைனிங்ஸ் பண்ணதால அது மூலியமே டைப்ஸ் இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது. எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக்கலாம், இல்லை எங்க கூட ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கிட்டவங்க சொல்லிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம் பேன் இண்டியா. ஸோ பர்சனல் லைஃப்னு வந்தீங்கன்னா மேரிட், எனக்கு 2 daughters இருக்காங்க. ஸோ ரெசிடென்ஷியல் வெஸ்ட் மாம்பலம். ஸோ செட்டில் ஃபுல் இன் சென்னை. ஸோ கோயிங் குட். Awesome, short and definitely sweet answer to that question. I think I think the good thing that you said is that you had now able to provide services pan India, not just restricted to Chennai or just restricted to Tamil Nadu because of the associate people you have.
right? So if anybody is interested in services of chartered accountancy and associated information, I will have the information of Giri Babu in this video's description section. You can reach out to him and avail of his services from any part of India, since he has his own associate organizations across India. Yes. So that's great news. So Giri, number 4 to Munadi, just one message to people out there that you would like to share. பீப்புள் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் சார். முன்னாடி சொன்ன மாதிரி தான், ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். எஸ்பெஷலி பிசினஸ்னா இருக்கட்டும், பர்சனல் லைஃப் இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும். அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா ஒரு ஸ்டெப் முன்னாடி போக முடியும். சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் போகும். சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எனக்கு ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை மீன்ஸ் ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணாம ப்ராப்ளம் மட்டுமே பார்க்காதீங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ரூட் காஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க அது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே வராது. ஸோ சிம்பிளா சொல்ல நம்ம பாடியில் ஏதாச்சும் ஒரு வைரஸ் வந்தோம்னா நம்ம பாடி ஆட்டோமேட்டிக் இம்யூனிட்டி ஐடென்டிஃபை பண்ணும். அது பண்ணலன்னா தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இம்யூனிட்டி ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டா அந்த பிரச்சனை எத்தனை வாட்டி வந்தாலும் we can get it. ஸோ சேம் பிசினஸ் பீப்புளா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ஃபைண்ட் த ரூட் காஸ். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சும்மா ப்ராப்ளம் மட்டும் பார்க்காதீங்க. இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துட்டாவே போதும். லைஃப் எல்லாம் பாசிட்டிவ் தான், நெகட்டிவ்ன்ற ஒரு வேர்டுக்கு பதிலே இருக்காது. ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிட்டிவ். ஒன்ஸ் யூ பாசிட்டிவ், ஃபினான்ஷியல் க்ரோத்தா இருக்கட்டும், life happiness automatically will follow and try to help others as much as you can. Giri, I mean, that is a very, very apt and a very nice message, and I hope people take this to heart and keep getting encouraged when they are facing difficult times. As you said, you have to find solutions in problems. I think that is the moral of the whole life that we have to do, and look at opportunities in the worst of situations. I think that will take us ahead. Yes. That is really nice. And thank you, Giri, for sparing your time. It was a very nice short session with you. Thank you so much for sparing your time, Giri. It was a pleasure having you on this channel. Thank you, Grenville sir. Thank you very much once again. Great. So that was Giri Babu, a tax consultant and overall great human being with a great message about how to see opportunity in problems. I'm Grenville, your planning coach, and I will be back next week with another interesting person like Mr. Giri Babu. And we will take this series forward for the betterment of us and our lives. Take care and stay well.